ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான சில மகிழ்ச்சியான செய்திகள் வந்துட்டுருக்கு. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ தமிழக மத்திய அரசின் இலவச கட்டாய உரிமை சட்டத்தின் கீழே இந்த தகவலை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசின் இலவச கட்டாய உரிமை சட்டம் 2010 ஆகஸ்ட் 23 அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் 6 முதல் 14 வயதுக்குட்பட்டவர்கள குழந்தைகளுக்கு பாடம் கற்றுவிக்கும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி கட்டாயம். இந்த சட்டம் தமிழகத்தில் 2011 நடைமுறைக்கு வந்தது. அதன் பின் தமிழகத்தில் டெட் தேர்ச்சி அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க இந்த ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்துமே எடுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. மேலும் தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வேலைகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகம் முருகானந்தம் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பார்த்திங்கன்னா பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும். ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அந்த மேல்முறையீடை செய்யணும். அதில் யாருக்கு சாதகமாக வருதோ அவங்க பார்த்திங்கன்னா பணியில் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் 60 அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் நிறைய போயிட்டுருக்கு மக்களே. ஸோ டெட்டில் பாஸ் பண்ண கேண்டிடேட் யாராக இருந்தாலும் 60 மார்க் எடுத்தால் அவங்களுக்கு உடனடியாக பார்த்திங்கன்னா பாஸ்ன்றது சர்டிஃபிகேட்டும் வழங்கணும் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் இந்த மாதிரியான வரைமுறைகள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வரைமுறைகளை பின்பற்றி தாங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் சில முக்கியமான நடைமுறைகள் அனைத்துமே கடைப்பிடிக்கப்படுகிறதுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி 2 ஆண்டுகளில் 4 டெட் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். ஸோ 4 டெட் தேர்வுகள் உச்சநீதிமன்றத்துடைய நீதிமன்ற அறிவிப்பில் பிரகாரம் ஒரு ஆண்டுக்கு 4 டெட் தேர்வுகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு டெட் தேர்வே நடத்தி முடிக்கிறது படாத பாடாக இருக்குது அப்படின்ட்டு ஆசிரியர்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் நடத்துவது குறித்து பரிசீலனை செஞ்சிட்ருக்காங்க. சிறப்பு டெட் என்றைக்கு வைக்கிறாங்க அப்படின்றது இன்னொன்று ப்ராப்பரான அப்டேஷன்ஸ் எதுவுமே வரல. அது மட்டுமே கிடையாது, காமன் டெட்டை உடனடியாக நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. இந்த ஆண்டுடைய ஜூலை மாதத்தில் அது நடக்கும். ஸோ அதற்குண்டான அப்டேட்டை இன்னும் ஒரு சில தினங்களில் ஏப்ரல் மற்றும் மே 5 வெளியிடுவாங்க அப்படின்ற அப்டேட் எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த தமிழக அரசு டிஆர்பியில் தற்சமயம் ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்களை அதிகளவு எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வை உடனடியாக ரத்து செய்ய போகிறாங்க. 70க்கும் மேற்பட்ட வினாக்களில் குளறுபடிகள் இருக்குது. அதனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வுகளை உடனடியாக ரத்து செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.